வெல்கம் டு ஃப்ளவர் கியூன் ஃப்ளக்ஸுங்க. இன்றைக்கி மாங்காய் சட்னி பண்ணிடலாங்க. அதுக்கு ஆயில் கொஞ்சம் விட்டுட்டுங்க, அதோட கொத்தமல்லிங்க, கடுகு, உளுந்து பருப்பு, கடலப்பருப்புங்க எல்லாமே ஆட் பண்ணிக்கலாங்க. கருவேப்பிலை, வரமிளகா ஒரு 4 போட்டுக்கலாங்க. போட்டுட்டுங்க மாங்காய் இதில் ஆட் பண்ணிக்கலாங்க. கட் பண்ணி வச்சுருக்கிற மாங்காய் ஆட் பண்ணிக்கலாம். நான் 2 பேர்த்துக்கு அளவாக கோமாங்காயில் அரை மாங்காய் போட்டுக்கிறேங்க. நீங்கள் உங்கள் வீட்டுக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கலாங்க. லைட்டாக மாங்காய் போட்ட பிறகு லைட்டாக வணக்கினா போதுங்க. வரமிளகாய் மட்டும் நம்ம தனியாக எடுத்துடணும், அது ரொம்ப கருப்பாயிருங்க. எடுத்து ஒரு தட்டில் வச்சுட்டு அதோடு நாம் தேங்காயை ஆட் பண்ணிக்கலாங்க. ஒரு 1/4 மூடி தேங்காய் போட்டிருக்குறோங்க. அதையும் லைட்டாக வணக்கி விடணுங்க. அவ்வளோதான், எடுத்துடணுங்க. ரொம்பலாம் வேக விடக்கூடாது. எடுத்து அரைச்சிட்டு வந்துடலாங்க. உப்பு தேவையான அளவு போட்டுட்டுங்க ஆற வச்சு மிக்ஸி ஜாருக்கு மாற்றிக்கிங்க. குறன்னு அரைக்கணுங்க. அரைச்சிட்டு வந்து வேறு பவுலுக்கு மாற்றிக்கலாங்க. ரெடி ஆயிடுச்சு, வேறு பவுலுக்கு மாற்றிக்கலாங்க. அதையே தாளித்து விட்டுறலாம். கொஞ்சம் தேங்காய் எண்ணெய் ஊற்றிங்க, கடலப்பருப்பு, உளுந்து பருப்பு, வரமிளகா 1 போட்டு கருவேப்பிலை போட்டு தாளித்து அதில் ஊற்றிடலாங்க. எடுத்து நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். வாழ்க வளமுடன்.